வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு கட்டு கூடையோட கைப்பிடி பார்க்க போறோம். போன வீடியோல இந்த ஒரு கட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர்ல ஒரு கட்டு கூடை எப்படி போடுறதுங்கிறத விலாவாரியா வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நம்ம சேனல் அம்மாவின் வாழ்வியல் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க, எப்படி போடுறதுன்னு கத்துக்குங்க. அதுக்கு அப்புறம் இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கைப்பிடி பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு, ஜிக்ஸாக்கா 50-50 ஒயர்லயே ஒரு கலர் ஒரு சைடாகவும் இன்னொரு கலர் ஒரு சைடு அப்படி ஜிக்ஸாக் ரொம்ப அழகா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இது மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அந்த ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா இப்படி டேப் வச்சு அளக்குறோம். அளக்கும்போது 16.5 இன்ச்சு இந்த கைப்பிடி இருக்கு. 16.5 இன்ச்சு கைப்பிடி வந்து வச்சிருக்கேன். இதுக்கு 16 இன்ச்சு கைப்பிடிங்கும் போது இது சரியா இருக்கு. ஒரு கட்டுக்கு இது போதும். இதுக்கு இந்த 16 இன்ச்சு கைப்பிடி வைக்கிறதுக்கு உள் ஒயர் வந்து 20 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 20-21 கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ள சொருகணும் இல்லையா, உள்ள வந்து பாருங்க நல்லா கைப்பிடியெல்லாம் போட்டு முடிச்சு நாட் போட்டு உள்ள சொருகி வச்சிருக்கேன். இதை உள் ஒயரு, இது மேல் ஒயரு. உள் ஒயரு இந்த சின்ன கூடைன்றனால உள்ள 6 ஒயர் மட்டும் கொடுத்துருக்கேன். 6 ஒயருக்கு நான் உள்ள ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதாவது நியரஸ்ட் கலரா எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் அதிகமா இருக்கிறதுனால நான் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். லைட் எல்லோ அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த கலரை எவாபரேட்டா மேல தெரியாம எடுத்துக்கலாம். இப்ப ஒரு ஒயரு ஒரு லென்த் 16 இன்ச்சு இருக்கும்போது நம்ம உள்ள சொருகருக்கு ஒரு 4 இன்ச்சு வேணும். அதனால நான் 20 இன்ச்சு ஒரு ஒயரோட லென்த் 20 இன்ச்சு 21 கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமா சொருகணும்னா 21 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இது நான் ஒரே ஒயரா இருக்கிறதுனால அப்படியே 2ஆ மடக்கிக்கிறேன். ஒரே ஒயரா இருந்தாதான் பரவாயில்ல. ஏன்னா இப்படி நம்ம இதுக்குள்ள விட்டு சொருகும் போது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ 20, 21, 42 நான் 20 41 இன்ச்சு வச்சிருக்கேன். இதோட கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரே ஒயரா இருக்குன்னா நான் திருப்பி இன்னொரு ஒயருக்கு வருதான்னு பார்த்துக்கிறேன். 2 ஒயருக்கு வருது, அதனால இதோட கட் பண்ணிக்கிறேன். 2 ஒயர் கட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு பிட் ஒயர் இருந்தது, அதனால இதை வந்து நான் 20 41 இன்ச்சு 2 ஒயர் எடுத்திருக்கேன். அது போக இந்த பிட் ஒயர் எனக்கு இவ்வளவு நீளம் மீதி இருக்கு. அதனால இதை நான் உள்ள அடுத்து 6 ஒயர் வைக்கணும் இல்லையா. இந்த பாருங்க 20 இன்ச்சு இருக்கு இந்த ஒயர். இதையும் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒயர், மொத்தம் 6 ஒயர். இல்ல எனக்கு வந்து அப்படியே நீளமாவே இருக்கு அப்படின்னா 41 இன்ச்சு 3 ஒயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2ஆ மடக்கும் போது நமக்கு 6 ஒயர் உள்ள கிடைச்சிரும். இது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கூடையை வந்து எந்த இடத்துக்கு கைப்பிடி போடணுங்கிறத நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். இந்த கூடையோட லென்த் 22 பூ வச்சிருக்கேன். அதனால நடுவுல 8 பூ விட்டுட்டு 2, 4, 6, 8 பூ விட்டுட்டு 22ல 8 போச்சுன்னா 14 பூ இருக்கு. இந்த பக்கம் கார்னர்ல இருந்து 7 பூ, இந்த பக்கம் கார்னர்ல இருந்து 7வது பூ வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இப்படி வச்சு இது நேர் மேல கொண்டு வந்து மேல இருந்து 6 பூ இறக்கி கைப்பிடி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் வரணுங்கிறதுக்காக இந்த பக்கம் பாருங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்கேன். உள்ளுக்குள்ள 2 ஒயர். நம்ம 2 கைப்பிடியும் எந்த நேர் போடணும்னு நம்ம முடிவு பண்றோமோ அந்த நேருக்கு நம்ம ஒயரை அந்த மாதிரி ஒரு துண்டு ஒயர் வச்சு அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மறுபடியும் அதை வச்சு நம்ம தப்பா போடுறதுக்கோ ஒரு வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம சௌரியத்துக்கு சும்மா இந்த இடத்துக்கு ஆரம்பிச்சு இப்படி போடுறோம் அப்படின்னு போட்டுட்டோம்னாக்கா பின்னாடி கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி போடக்குள்ள ஒரு இடத்துல லேடர் நாட் வந்து அந்த இடத்துக்கு ஜாயிண்ட் ஆகுங்க. பாருங்க லேடர் நாட் வருது. இப்போ லேடர் நாட் வர்ற இடத்துக்கு நம்ம வந்து இந்த 3 இடம் வந்து சௌரியமா இருக்கும். ஒரு இடம் லேடர் நாட் வரும். லேடர் நாட் வர்ற இடத்துல ஒயரை சொருகி ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா இன்னொரு பக்கம் ஈஸியா சொருகிக்கலாம். லேடர் நாட் வராத பக்கம் ஆரம்பிச்சோம்னா இங்க சொருகிறது சிரமமா போயிடும். அதனால நான் லேடர் நாட் இருக்கிற பக்கம் ஆரம்பிச்சுக்கிறேன். 6வது பூல ஒயரை சொருகணும்.
இப்போ சிவன் கண்ணை பொறுத்த வரைக்கும் இப்படி ஹரிசாண்டலாக ஒரு ஹோலும் வெர்டிக்கலாக ஒரு ஹோலும் இருக்கும். அதனால 2 வெர்டிக்கல் ஹோலில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதனால இப்படி சைடாக தான் வரும். நம்ம நார்மல் நாட் போடும்போது இப்படி பக்கத்தில் ஆரம்பிச்சுக்கலாம். சிவன் கண்ணை பொறுத்த வரைக்கும் இப்படி சைடாக தான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது சொருகிருக்கு, இந்த பக்கம் ஒரு இது சொருகிருக்கு. அதனால அது அப்படிதான் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பக்கம் இருந்து நான் செக் பண்ணிட்டு வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த பூல ஆரம்பிக்கணும். இந்த பூல ஆரம்பிக்கணுங்கும் போது நம்ம இந்த வெர்டிக்கலா இருக்கிற இந்த ஹோல்ஸ்ல ஆரம்பிச்சுக்கலாம். சொருகிட்டு இந்த பக்கம் வெர்டிக்கலா இருக்க இந்த ஹோல்ஸ்ல நான் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன். நாலு ஒயரையும் சரிசமமா வச்சு இந்த இடத்துக்கு ஒயர் திரும்பிடாம எடுத்துக்கலாம். இப்படி நேர் வச்சு ஒயர் திரும்பிடாம எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துக்கு இந்த ஒயர் 4ஐயும் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஒயர் போடும்போது இது நெகிராம இருக்கிறதுக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம கடைசியா பின்னும் போது இதை அவுத்து விட்டுறலாம். இப்போ நமக்கு இந்த நம்ம கூடையோட ஒயர் தேவைப்படுது. இந்த 50-50 ஒயரே எடுத்திருக்கேன். இது 2 ஒயர் வச்சு தான் போட போறோம். எத்தனை அடி எடுக்கிறேன்னா 6 அடி. பன்னெண்டு 5 60. ஒரு டேப்பு 5 அடி. மறுபடியும் ஒரு 12 இன்ச்சு. 6 அடி எடுத்திருக்கு. 6 அடியில 2 ஒயர். இந்த 2 ஒயரையும் இதே மாதிரி சொருகிக்கலாம். இந்த ஒயர் கலைஞ்சிராம இருக்கிறதுக்காக அந்த ஒயர் எப்படி பிடிச்சிக்கிறோம். இந்த ஒயரும் திரும்பிடாம இருக்க எப்படி பிடிச்சிட்டு இதை எப்படி இழுத்துக்கலாம். பாதி இழுத்தா போதும். அப்புறம் மீதியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஒயரையும் ஒன்னா வச்சு நேரம் இழுத்துக்கணும். இந்த ஒயர் கலைஞ்சிருக்கான்னு இந்த ஒயர் கலைஞ்சிருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இந்த ஒயரை போட ஆரம்பிச்சிடலாம். இதுல நான் வந்து 4 ஒயர் தான் வச்சிருக்கேன். இது கூட ஒரு பிட்டு ஒயர் 2 பிட்டு ஒயர் வைப்பேன். நீங்க 3 ஒயரை ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. 41 இன்ச்சில் 2 ஒயர் வெட்டி சொருகியிருந்தேன். இன்னும் 2 ஒயர் 20 இன்ச்சில் 2 ஒயர் உள்ள வச்சுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப தேடி பார்க்கும்போது 40 இன்ச்சிலேயே இன்னொரு ஒயரும் கிடைச்சிது. அதனால 3வது ஒயரும் உள்ள சொருகியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 41 இன்ச்சில் 3 ஒயர் சொருகியிருக்கேன். 3 ஒயர் சொருகும் போது நமக்கு அது 6 ஒயரா 20 இன்ச்சில் 6 ஒயர் கிடைச்சிருக்குது. அந்த 6 ஒயரும் உள்ள இருக்கு. இது 2ம் மேல சுத்தி வர மெயின் ஒயர். இது வந்து 6 அடியில 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்ப இந்த 6 ஒயரையும் நம்ம இந்த இடத்துக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். நெகந்திராம இருக்கிறதுக்காக முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். இப்ப இந்த ஒயர்ல நம்ம இப்போ கைப்பிடி போட ஆரம்பிக்கலாம். இந்த 6 ஒயரையும் நம்ம திரும்பிடாம இப்படி ஒரு கையில ஒரு விரல இப்படி நேரா இழுத்து பிடிச்சிக்கலாம். இப்ப இந்த 2 ஒயரும் தான், இந்த 2ம் 4 ஒயரும் தான் நமக்கு தேவைப்படுது. 50-50 ஒயருங்கிறதுனால இங்க பாருங்க, நம்ம இந்த 2 ஒயரையும் பக்கத்துல சொருகி இருக்கோம். சொருகும் போது ஒரு ஒயர்ல வயலட் மேலையும் ஒயிட் கீழையும் இருக்கணும். இன்னொரு ஒயர்ல ஒயிட் மேலையும் வயலட் கீழையும் இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா தான் நமக்கு அந்த பின்னல் வந்து சரியா வரும். இப்ப இந்த உள் ஒயர் 6 ஒயரும் திரும்பிடாம ஒரு பக்கமா வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம கூடையை பின்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் கைப்பிடிய. இப்ப பாத்தீங்கன்னா
இந்த உள்ள 2 ஒயர் இருக்கு இல்லையா, 2 ஒயர்ல உள் ஒயரை மேல கிராஸ் பண்ணிக்கிறோம். இப்படி மேல கிராஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரை கீழே கிராஸ் பண்ணிக்கிறோம். இது மேல கிராஸ் பண்ணிட்டோமா, இந்த 2 ஒயரையும் இப்ப உள்ள கூடி இப்படி கீழே இந்த உள் ஒயருக்கு மேல 2 ஒயரும் உள் ஒயருக்கு கீழே 2 ஒயரையும் இப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம். இப்ப கிராஸ் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒன்னு மேல ஒன்னு இருக்கிற மாதிரி 2 ஒயரு, இந்த பக்கம் 2 ஒயர் இப்படி கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 4 ஒயரையும் ஒரே சைடு கொண்டு வரதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த இடது கை பக்கம் இருக்கிறதுல இந்த ஒயர் மேல வந்திருக்கு. அப்ப இதுல இருக்கிற கீழே இருக்கிற ஒயரு இப்படி மேல வரணும். இப்படி மேல வந்தும்போது இந்த ஒயர் லாக் ஆயிடுது. இந்த இடத்துக்கு இது பின்னலா மாறிடுது. இப்ப இந்த பக்கம் இருக்கிற ஒயர் வரும்போது இந்த ஒயர் உள்ள வந்திருக்கு, அதனால இதை மேல விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி மேல எடுக்கிறோம். 4 ஒயரையும் ஒரே சைடு கொண்டு வரதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த இடது கை பக்கம் இருக்கிறதுல இந்த ஒயர் மேல வந்திருக்கு. அப்ப இதுல இருக்கிற கீழே இருக்கிற ஒயரு இப்படி மேல வரணும். இப்படி மேல வந்தும்போது இந்த ஒயர் லாக் ஆயிடுது. இந்த இடத்துக்கு இது பின்னலா மாறிடுது. இப்ப இந்த பக்கம் இருக்கிற ஒயர் வரும்போது இந்த ஒயர் உள்ள வந்திருக்கு, அதனால இதை மேல விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி மேல எடுக்கிறோம். பாருங்க, இப்ப பின்னல் விழுந்துருச்சு. இப்ப 4 ஒயருமே லாக் ஆயிருக்கு. முதல்ல என்ன பண்றோம், மேல இருக்கிற ஒயரை மேல கிராஸ் ஆகும், அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரை உள் ஒயருக்கு கீழே கிராஸ் ஆகும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரை மேல நம்ம எந்த ஒயர் மேல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள போட்டுக்கிறோம். இப்ப அடுத்தது இந்த ஒயர் தான் லூஸா இருக்கு. இப்ப இத கீழே கூடி எடுத்துட்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவுல மேல எடுக்கிறோம். நம்ம கூடைய நேரா வச்சுக்கணும், இல்லைன்னா கைப்பிடி திரும்பின மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஒயரை நல்லா உள் ஒயர் தெரியாத அளவுக்கு நெருக்கமா பண்ணிக்கணும். இப்போ இடது கை பக்கம் இருக்கிற ஒயர் லூஸா இருக்கு, இதை கீழே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுக்கிறோம். எடுத்துட்டோம். இப்போ வலது கை பக்கம் இருக்கிற ஒயர் லூஸா இருக்கு, இதை கீழே கொண்டு வந்து இந்த பக்கம் 2 ஒயருக்கும் நடுவில் எடுக்கிறோம். இப்போ இடது கை பக்கம் இருக்கிற ஒயர் லூஸா இருக்கு, இதை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் மேலே இருக்கும். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி போடணும். இப்போ பாருங்க, இந்த வயலட் நமக்கு ஜிக்ஸாக்கா வருது. ஒயரை நல்லா நெருக்கி அழுத்தமாக இழுத்து பிடிச்சி நம்ம இப்படி ஒயரை ஒரு விரல்ல நம்ம அழுத்தமா பிடிச்சுக்கணும். அப்பதான் பின்னல் கசங்காம நமக்கு வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜிக்ஸாகா வயலட் கலரு ஜிக்ஸாகா மேல வருது. இந்த 6 ஒயரும் நமக்கு ஒரு உருண்டையா அந்த ராசைடு 2 பக்கமும் ராசைடு ஒன்னா வைக்கும்போது இது உருண்டையா வந்துடும். இது திரிக்காம அப்பைக்கப்ப நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு இந்த ஒயரை அப்படியே விரல்ல நெருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டே வர வேண்டியதான். அப்படியே இதே இப்படியே கூடையை நேராக வச்சு, ஏன்னா கைப்பிடி திரும்பிடலையே, ஏன்னா இதை கிராஸாக போட்டிருக்கோம், அதனால இப்படி ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் ஜிக்ஸாக்கா நம்ம போட்டுக்கிட்டே வர்றோம். நமக்கு 16 இன்ச்சு கைப்பிடி தேவைப்படுது, அதனால 16 இன்ச்சையும் போடணும். போட்டு முடிச்சுட்டு எப்படி உள்ள சொருகிறது, உள்ள எப்படி நம்ம படிமானமாக ஒயர் பிரிஞ்சு வராமல் சொருகிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த 16 இன்ச்சு போட்டுட்டு வரத்துக்குள்ள நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இது நான் 16 இன்ச்சு போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு ஜிக்ஸாக்னு. நான் இது முழுசையும் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, பின்னியாச்சு. இது இப்போ அளந்துக்கலாம். 16 இன்ச்சு இருக்கு நமக்கு. நம்ம இந்த பக்கம் திருப்பி சொருகிக்கலாம். நம்ம மறுபடியும் தொலைவிட்டு இருக்க வேண்டாம் தான்.
ஒரு பிங்க் கலர் ஒயர் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் அடையாளப்படுத்தி வச்சிருக்கேன். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 8 பூ நடுவில் விடணும்னு சொன்னேன். 2 4 6 8 8 பூ தாண்டி 9வது பூ இதில் தான் நம்ம சொருகணும். இப்போ வந்து நம்ம இந்த ஒயர் என்ன பண்ணணும்னா, இந்த மேல் ஒயர் 4 ஒயரும் இப்படி கையில் இருக்குது. இந்த உள் ஒயர் பார்த்தீங்களா 6 ஒயர் இருக்குது. இப்போ இது திரும்பாமல் இருக்கிறனால நம்ம இந்த ஒயரோட 3 ஒயரும் இந்த ஒயரோட 3 ஒயரும் எடுத்து இப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம். பார்ட்டிஷன் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு விரல்ல அழுத்தமாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு 2 4 6 8 8வது ஒயர் தாண்டி இந்த இடத்துக்கு இந்த பார்த்தீங்களா இந்த நேர் நம்ம இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த வெர்டிக்கலாக இருக்கிற ஹோல்குள்ள விடுறோம் ஒயரை. இந்த 3 ஒயரையும் முதல்ல விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2 ஒயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு படிமானமாக சரியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு கையை மாற்றி பிடிச்சிக்கிட்டு இப்போ இதுக்கு நேர் மேலே இருக்கிற இந்த வெர்டிக்கல் ஹோல்ஸில் இந்த 3 ஒயரையும் விடணும். இந்த ஒயரு அந்த ஒயரு மொத்தம் எல்லா ஒயரையும் சேர்த்து நம்ம உள்ள ஒன்று போல இழுத்துக்கிறோம். கூடிய ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த கைப்பிடி இப்படி நேராக வச்சு இங்கே பாருங்கள் இந்த ஒயரு இப்படி படிமானமாக வெளியில் வராமல் இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே படிமானமாக உள்ளே இழுத்துக்கிறோம். இழுத்துட்டோம். இப்போ இந்த ஒயரு பாருங்க நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரில் தான் இழுத்துருக்கோம். அப்போ இந்த ஒயரை எடுத்துடலாம், இது தேவைப்படாது. இப்போ இந்த கலர் ஒயர் தனியாக எடுத்துக்கலாம், இந்த உள் ஒயர் தனியாக எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயரையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ இந்த ஒயரு 6 ஒயரையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ரா சைடு 2 ஒரே பக்கமாக வர மாதிரி வச்சு இந்த ஒரு சிங்கிள் நாட் இப்படி படிமானமாக வச்சு போட்டுட்டோம். இதை இப்படியே பிடிச்சிக்கலாம். ஒரு விரலில் பிடிச்சிட்டு இந்த 4 ஒயரையும் இந்த பக்கம் ஒயர் மறுபடியும் களைஞ்சி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த 4 ஒயரையும் ஒரு நாட். இந்த உள் ஒயர் தனியாகவும் இந்த ஒயர் தனியாகவும் நம்ம நாட் போட்டு படிமானமாக வச்சுட்டோம். இப்போ இந்த ரா சைடு வந்து இப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி உள்ள கூடி மடக்கி சொருகிக்கலாம். நமக்கு எந்தெந்த ஒயர் வந்து வாகா இருக்கோ அந்த ஒயரில் சொருகிக்கலாம். கொஞ்சம் படிமானமாக பார்க்க அழகாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சொருகிக்கலாம். நீங்கள் ஒரே நாட்டில் எல்லா ஒயரையும் சொருக முடியும்னாலும் சொருகிக்கலாம். இல்லை பக்கத்தில் வேறு ஒயரில் சொருகணும் அப்படின்னாலும் நம்ம சொருகிக்கலாம். இந்த 3 ஒயரையும் இப்படியும் இந்த 3 ஒயரை இந்த பக்கமாக சொருகிட்டு இந்த 2 ஒயரையும் தனித்தனியாக சொருகணும். இதை உங்கள்கிட்ட சொருகிட்டு எப்படி சொருகி இருக்கேன்னு காமிக்கிறேன். எனக்கு சொருகும் போது கொஞ்சம் கை உள்ளே போகிறதுனால நான் எங்கே சொருகிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது பாருங்க. இப்போ 2 ஒயர் ஒரே நாட்டில் சொருகியிருக்கேன். இப்போ நான் 3 ஒயரையும் ஒரே நாட்டில் சொருகியிருக்கேன். அடுத்தடுத்து பிரித்து எனக்கு எந்த பக்கம் கை வாகா போகுது, எந்த பக்கம் நாட் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சொருகிக்கலாம். ஒரு தப்பு இல்லை, நமக்கு பிரிஞ்சு வராமல் இருந்தால் போதும். இப்போ இந்த 3 ஒயரையும் நான் ஒரே நாட்டிலேயே சொருகிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த 3 3 6 ஒயரும் சொருகிட்டேன். இப்போ இந்த 4 ஒயரையும் சொருகணும். இந்த முடிச்ச மறுபடியும் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த நாட்டில் சொருகிறேன். ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ உங்களுக்கு எந்த பக்கம் சௌரியமாக இருக்குதோ அப்படி சொருகிக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. இப்படி 4 ஒயரையும் சொருகிட்டு இனி இது ஒரு 5 பூவில் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுட்டோம்னா நமக்கு பிரியாது. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த இப்படி கைப்பிடி வந்து இப்படி அகண்டிட்டு போகுது இல்லைங்களா, அதை அகண்டிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு 5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு ஒயர் எடுத்து இப்படி படிமானமாக சொருகணும். அதையும் நான் எப்படி சொருகிறதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். பாருங்க,
இது ஒரு 6 இன்ச் இருக்கா, இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த கைப்பிடி எந்த நேர் வருதோ அந்த நேர், இது அந்த கைப்பிடி நம்ம போட்ட மாதிரியே தான் வெர்டிக்கலா இருக்கிற ஹோல்ல ஆப்போசிட்டா சொருகிக்கிறோம். இப்படி கைப்பிடி நேராக வச்சு இப்படி படிமானமாக 2 சுற்று சுற்றி இந்த ஒயரை உள்ள ஒரு 4 நாட்டில் சொருகி விட்டுடலாம். கட்டு படிமானமாக போட்டுக்க வேண்டியதுதான். இன்னொரு ஒயரையும் இதே மாதிரி இதில் நேர் வச்சு இந்த எந்த இடத்துக்கு போட்டிருக்கோமோ அந்த பூக்கு இப்படி நேராக இப்படி கட்டு ஒயர் போட்டு கட்டிட்டோம்னா நீட்டாக இருக்கும். இதே அடுத்து வேற ஒன்றும் வேலையில் இந்த ஒயரெல்லாம் அப்படியே உள்ள சொருகி விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் கட் பண்ணிட்டோம்னா அழகா இருக்கு பாருங்க. கைப்பிடி ஒன்று போல ஜிக்ஸாக் டிசைன்ல ரொம்ப அழகா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைப்பிடி ஒரே அளவுல இருக்கு, ரொம்ப அழகா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.